ஓம் சாந்தி. நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். சுய பரிவர்த்தனை மூலம் பூகோள பரிவர்த்தனை. சுற்றுப்புற சூழலும் வாயு மண்டலமும் ஏற்கனவே மாசுபடிந்து விட்டது. நீர்நிலைகள், நதிகள், குடிதண்ணீர் அனைத்துமே போதுமான அளவுக்கு மாசுள்ளதாகி விட்டன. நஞ்சை நிலங்களையும் காடுகளையும் அழித்து விட்டோம். மண் வளத்தையும் விஷமாக்கி விட்டோம். உணவையும் கலப்படம் செய்து விட்டோம். மோட்டார் வாகனங்கள் வெளியேற்றும் புகையால் வாயு மண்டலத்தையும் மாசுபடுத்தி விட்டோம். தொழிற்கூடங்கள் வெளியேற்றும் கழிவுநீரும் புகையும் வாயு மண்டலத்தை கலங்கப்படுத்தி விட்டன. இதன் காரணமாக நமது சுவாச பைகள் கருப்பாகிவிட்டன. மூளையிலும் இந்த பாதிப்பு இருக்கவே செய்கின்றது. மொத்தத்தில் இந்த உலகின் இயற்கை அழகை கொள்ளையடித்து விட்டோம். விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் சாதிக்க முடிந்த மனிதன் ஒரு ஆரோக்கியமான அமைதியான உலகை ஏன் அவனால் உருவாக்க முடியவில்லை? மகிழ்ச்சியும் செழுமையும் மனிதனுக்கு கிட்டாமலே இருப்பது ஏன்? பூந்தோட்டமாக இருந்த உலகம் முள் புதராகி விட்டது எதனால்? இருந்த மகிழ்ச்சியையும் கெடுத்துக்கொண்ட மனிதனுக்கு மீண்டும் மகிழ்ச்சி எப்போது கிடைக்கும்? நமக்கு கடவுளிடம் இந்த இயற்கையுடனுமான உண்மையான அழியாத உறவை தவறாக புரிந்து கொண்டு விட்டோம். நமது விஞ்ஞான முன்னேற்றத்தின் கர்வத்தின் காரணமாக இந்த பிரபஞ்சம் ஒரு சரியான சட்டத்திற்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும், இதை மீறினால் நமக்கு அழிவுதான் என்பதையும் மறந்துவிட்டோம். நாம் இயற்கையின் சட்டங்களை மதிக்கவில்லை. ஆதலால் அழிவை சந்திக்க வேண்டியதாயிற்று. வானவெளியில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கான அடிப்படையான காரணங்களில் ஒன்று இங்கே தரப்பட்டு உள்ளது. மனிதனுடைய ஆத்மாவின் தன்மைகளின் பிரதிபலிப்புகளே வெளி வாயு மண்டலத்தின் தன்மையாக இருக்கும். அதாவது ஆத்மா தூய்மையாக, கலங்கமற்றதாக, தீய சுபாவங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் வரை வெளி வாயு மண்டலம் அதே போன்று சாதகமாக இருக்கும். நான் அன்பாயிருந்தால் இயற்கையும் அன்பாக இருக்கும். நாம் கோபமுடையவர்களாக இருந்தால் இயற்கையும் சீற்றமடையும். இது நியதிகளில் ஒன்று. நாம் நமக்கு அதிகாரிகளாக இருந்தால் உலகின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். நாம் உலகாய விவகாரங்களிலேயே அதிகமாக மூழ்கிவிட்டிருப்பதால் நம்மை பற்றியே நாம் அறியாதவர்களாகி விட்டோம். ஸ்தூல லாபத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தால் சுயலாபத்தை இழந்துவிட்டோம். இதன் காரணமாக பிரச்சனைகள் மலை போலாகி நம்மை நசுக்கிக் கொண்டிருக்கின்றன. என்றாலும் இன்று நாம் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற சமூக ரீதியான மற்றும் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் நாம் நினைத்தால் வெற்றி கொள்ள முடியாதது அல்ல என்பது தெரிய வரும். இதன் முக்கியத்துவம் மிகவும் ஆழமானது. ஆகவே முழுமையாக சரிவர புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். உதாரணமாக, தொழிற்கூடங்களின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தகுந்த பாதுகாப்பு முறைகளை கொண்டால் தொழிற்சாலையை அவ்வாறு திட்டமிட்டு அமைத்து கொள்ள முடியும். ஆனால் நீண்டகால பாதிப்பை விடுத்து குறுகிய கால லாப கண்ணோட்டத்திலேயே இருக்கிறார்கள். மேலும் போக்குவரத்து வாகனங்களை தயாரிப்பவர்கள் மனிதவள பாதுகாப்பிற்கு ஏற்ற முறையில் சிக்கனமான இயந்திர அமைப்புகளை திட்டமிட்டு செய்யலாம். ஆனால் பேராசை மற்றும் அபிமானத்தின் காரணமாக உலக சந்தையில் உடனடியான பிரத்யோக உரிமை கொண்டாட வேண்டும் என்பதில் கருத்து உடையவர்களாக இருப்பதால் அவர்களுடைய செயல்களின் விளைவுகளை பற்றி கவலைப்பட அவர்களுக்கு நேரமில்லை. இதை போன்ற இன்னும் பல உதாரணங்களை நாம் அறியாதது அல்ல. மேலும் இத்தகைய குறைபாடுகளின் எண்ணிக்கையை சுட்டிக்காட்டுவதும் நமது நோக்கமல்ல. நமது சிந்தனை இதற்கு மூலாதாரமான காரணத்தை கண்டறிவதுதான். மனிதன் ஏன் பேராசை உள்ளவனாக இருக்கின்றான்? மனிதன் தனக்கு எதிராகவே செயல்படுவது ஏன்? மனிதனிடம் உள்ள பேராசை அவனுடைய இயல்பான குணமா? இந்த கடைசி சந்தேகத்தை பற்றி அறிவது மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் இந்த அழைப்பு இப்படித்தான் இருக்கிறது என்றால் பேராசையில் இருந்து மனிதனால் விடுபட முடியாது. அவ்வாறானால் மனிதனுடைய நிலை மிகவும் பரிதாபத்துக்கு உரியதுதான். பெரும்பாலானோர் மனிதனுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது என்றும், இந்த ஆக்கப்பூர்வமற்ற எதிர்மறையான குணம் சீர் செய்யப்பட முடியாதது என்றும் நம்பிக்கை உடையவராக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இதை பற்றி ஆழமாக அறிவோமேயானால் உண்மை வேறு விதமாக இருப்பது தெரிய வரும். சுமார் 100 ஆண்டுகளுக்கும் முன்பு மேலான ஹென்றி டேவிட் தோரேயு என்பவர் மன
சூழலுக்கும் புறச்சூழலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என உணர்ந்தார். என்றாலும் இதனால் பாதிக்கப்படாமல் அவர் ஒதுங்கிவிட்டார். பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கை இழந்ததும் தைரியத்துடன் எப்படியாவது வாழ வேண்டுமென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனித வாழ்க்கையை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளும் தன்மையிலிருந்து சில குறிப்பிட்ட உணர்வுகள் மனிதனை ஆக்கிரமிப்பு செய்கின்றன. என்றைக்காவது ஒரு நாள் மரணத்தை தழுவப் போகிறோம், இதுவோ நம்பிக்கையற்ற உலகமாயிருக்கிறது என்பது போன்ற எண்ணங்கள் மனிதனுடைய மனதில் எழுகின்றது. அதனால் இருக்கும் வரை விரும்பியபடியெல்லாம் வாழ வேண்டுமென நினைக்கிறான். எந்த வகையிலாவது பொருளை சேர்க்கவும் புலனிச்சைகளை பூர்த்தி செய்யவும் முனைகின்றான். முக்கியமாக மனிதனிடம் உள்ள மரணத்தை பற்றிய பயமே பேராசை எனும் விஷச்செடி செழித்து வளருவதற்கு வளமான மண்ணாக இருக்கிறது. ஆசைகள் நிறைவேறாத போது கோபம் உண்டாகிறது. இந்நிலையில் அவனுக்கு அவசியமான அன்பு கிடைக்காமல் பசியுடனேயே இருக்கின்றான். மேலும் மனிதன் தன்னை ஒரு சரீரம் என்றே கருதிவிட்டதால் உடல் பற்றை, காமத்தை அன்பு என தவறாக புரிந்து கொண்டு கருத்தை இழந்து மனிதன் நெறிதவறிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. இதன் காரணமாகி வீடும் நாடும் சீர்கெட்டு உடைந்து விட்டது. இவ்வாறாக நாமே உருவாக்கி கொண்ட இன்றைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக விளங்குவது நம்மிடம் உள்ள ஒரு சிறு குறைதான். நாம் அழிவற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். ஆத்மா என்று நாம் உணருவதில்லை என்பதுதான். நாம் ஆத்மாக்கள், அழியக்கூடிய ஸ்தூல பொருள் அல்ல. இந்த சரீரம் அழியக்கூடிய தத்துவம், அழிவற்ற உணர்வுள்ள உயிர் சக்தி. இதனை யதார்த்தமாக ஒரு நாள் அறிந்திருந்தோம். நாம் ஒளி கிரீடம் தரித்தவர்கள் என்ற அனுபவம் நமக்கு இருந்தது. ஆனால் நாளடைவில் பலவிதமான பொம்மை விளையாட்டைப் போல நடந்த வாழ்க்கை நாடகத்தில் நமது உண்மையான அனுபவத்தை இழந்துவிட்டோம். இது எப்படியாகிவிட்டது என்றால், பொம்மை, அதாவது சரீரம், தன்னை ஆட்டுவித்தவனையே, ஆத்மாவை மயக்கத்தில் ஆழ்த்திவிட்டது. சுருக்கமாக மனம் தேக அபிமானத்தால் கலங்கப்பட்டு விட்டது எனலாம். ஆகர்ஷணம் தேக அபிமானத்தை தூண்டியதன் விளைவாக ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடனும் மனிதன் வாழ முடியாமல் போய்விட்டது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மனநிலையை உடைய மனிதன் ஒருவருக்கொருவர் கூடி வாழ முடியாமல் பூகோள ரீதியாகவும் பிரிந்து வாழ வேண்டியதாயிற்று. ஒன்றாக இருந்த பாரத பூமியின் மைய ஈர்ப்பிலிருந்து விலகிய மனிதன் பல கண்டங்கள் எனும் தனி பிரதேசங்களில் தன்னை வெவ்வேறாக அடையாளம் காட்டிக்கொண்டான். புது புது கலாச்சாரங்கள் தோன்றின. இவைகள் வெவ்வேறு மதங்களாயின. மதங்கள் வெவ்வேறாயினும் இம்மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய நோக்கத்தில் அமைதியையும் மனிதருக்கு இடையேயான உறவில் அன்பையுமே தங்கள் மூலாதார கொள்கையாக கொண்டிருந்தார்கள். எனினும் நடைமுறையில் கர்வமும் கெட்ட அபிப்பிராயமும் உடையவர்களாகவே இருந்துவிட்டது கண்கூடு. என்றாலும் உலகில் உள்ள மதங்கள் மனிதனுடைய இத்தகைய தவறுகளை அவ்வப்போது சுட்டிக்காட்டி தடுத்து வந்தன. கடவுளை பற்றிய முழு அறிவு இல்லாவிட்டாலும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் இருக்கும் வரையிலும் மனிதனது முயற்சிகள் யாவும் நல்வழியில் இருக்க வேண்டும் என்ற தூண்டுதல் புத்தியில் இருந்தது. இதற்கு பதிலாக கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் உண்மைக்கு களங்கம் விளைவிக்கவும் பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒழுக்க நெறிகள் தன்னிச்சைக்கு உட்பட்ட ஒன்றாக ஆகியும் உயர் பண்புகள் மறைந்து சொந்த அபிப்பிராயங்கள் தலை தூக்கியும் மனித குடும்பமானது பரிதாபத்துக்கு உரிய விதத்தில் சிதைந்து சுயநல கும்பலாக மாறிவிட்டது. அவ்வப்போது மனிதனுடைய அறியாமை இருள் விலகுவதற்கான விளக்குகள் எரிந்தாலும் கீழ்நோக்கியே இறங்கிக் கொண்டிருந்த மனிதனுடைய வீழ்ச்சியை முற்றிலும் தடுத்து நிறுத்த இயலவில்லை. இவ்வாறாக மனிதன் ஆத்ம அபிமானம் என்ற சதோ பிரதான நிலையிலிருந்து இன்று தேக அபிமானம் எனும் தமோ பிரதான நிலைக்கு வந்துவிட்டான். அதாவது மனிதன் தன்னிலையில் மனிதனுக்குள்ள இரண்டு வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதை தவிர அவனுக்கு வேற வழி இல்லை. ஒன்று தன்னை ஒழுக்க நெறிக்கு உட்படுத்தி தூய்மையாக்கி விடுவது, மற்றொன்று உலக அழிவு எனும் சூறாவளியில் சிக்கி மடிவது. தூய்மை என்பது பற்றி பேசுவது எளிது, ஆனால் அப்படியாகி விடுவது என்பது வேறு கதை. பேராசை என்பது நல்ல குணமல்ல என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் அதனை நம் மனதிலிருந்து நீக்கிவிட முயற்சிக்கிறோம்? காம விகாரம் பொல்லாதது என்பதும் தெரியும். எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிரச்சனைகள் இதனால்! ஜனத்தொகை பெருக்கம், நோய்கள், வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார சீர்கேடுகள்,
பற்றாக்குறை, குடிப்பழக்கம், போதை மருந்துகள், இது போதாதென்று மனதையும் அறிவையும் கெடுக்கும் தரக்குறைவான பிரசுரங்கள், இவைகளெல்லாம் மனிதன் தனது உயர் சிந்தனையிலிருந்து விலகிச் செல்ல பெரிதும் துணை புரிந்தன. எல்லாம் தெரிந்திருந்தும் எத்தனை பேர் இதை பற்றி மனப்பூர்வமாக சிந்திக்கின்றோம்? காம விகாரத்தை வெற்றி கொள்ள வேண்டுமென தீர்மானித்திருக்கின்றோம். இதுபோலவே பேராசையும் ஒன்றும் குறைந்ததல்ல. இருந்தாலும் இந்த நோயிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எத்தனை பேர் மேற்கொண்டு இருக்கின்றோம்? எத்தனை ஆத்மாக்கள் தேக அபிமானத்தை துறக்க தயாராக இருக்கின்றோம்? இவ்வாறு நமது நன்மைக்காகவும் மற்ற எல்லோருடைய நன்மைக்காகவும் எத்தனை பேர் சிந்திக்கின்றோம்? அதிர்ஷ்டவசமாக எல்லோருமே இத்தகைய முயற்சியில் இறங்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையாகவே சம்பூர்ண தூய்மை அடைய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்ற ஒரு சில ஆத்மாக்களின் முயற்சியாலேயே பூகோள ரீதியாக பரிவர்த்தனைகளை கொண்டு வர முடியும். காரணம், தனது குழந்தைகளின் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக பரமாத்மாவே இத்தகைய மாற்றத்தை விரும்புகின்றார். சொர்க்கம் இப்போது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சொர்க்கம் இப்போ அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய இருள் சூழ்ந்த நேரத்திலும் சூட்சமமாகவே காரியங்கள் நடந்து வருகின்றன. சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் சர்வசக்திவான் உட்பட இன்றைய உலகை தூய்மைப்படுத்துவதற்காக எல்லா சக்தியையும் ஒருமுகப்படுத்துகின்றார். ராஜயோகத்தின் மூலமாக, அதாவது யோகத்தின் மூலம் இறைவனுடன் தொடர்பு கொண்டு அன்பு, தூய்மை, சக்தி எனும் ஆன்மீக ஒளியினை தருவதன் மூலம் எல்லோரும் இதில் பங்கேற்க முடியும். நாம் நம்முள்ளே மறைந்து இருக்கின்ற சக்திகள் அனைத்தையும் கைவரப் பெறும்போது, குணங்கள் சமன்பட்டு விடும்போது விரும்புகின்ற மாற்றம் நிகழும். நமது மனமாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்தை கொண்டு வரலாம். 23.12 டிகிரி சாய்வாக சுற்றி கொண்டிருக்கும் பூமியின் அச்சு நேராக நிமிரும். கண்டங்கள் மீண்டும் ஒன்று சேரும். பருவகால வேறுபாடுகள் மறைந்து சதா வசந்த காலமாகவே இருக்கும். இவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட பூமியில் புதியதொரு சமுதாயம் மலரும். இது அறிவியல் நுட்பத்தில் முன்னேற்ற நிலையில் இருக்கும். என்றாலும் எல்லாம் தெய்வீகமாக பண்பு நிறைந்ததாக இருக்கும். அது எல்லையற்ற பேரானந்தம் நிலவும் சொர்க்கமாக விளங்கும். இது புதிதல்ல. இத்தகைய உலகு முன்பு இருந்தது. இது மிக விரைவிலேயே மீண்டும் அமையும். கலாச்சாரம், காலச்சக்கரம் மீண்டும் ஒரு முறை முழுமையாக சுழன்று கடைசிக்கு வந்துவிட்டது. புதிய தொடக்கம் இதனைத் தொடர்ந்து ஆரம்பமாகும். புது உலகை படைப்பவரான சிருஷ்டிகர்த்தா தன்னுடைய சாந்தி தாமத்திலிருந்து இப்பூமியில் இறங்கியிருக்கின்றார். எதற்காக? நம் அனைவரையும் நமது வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக, எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிப்பதற்காக, நாம் கனவிலும் கண்டறியாத சொர்க்கம் எனப்படும் புதிய உலகில் மறுபிறவி எடுக்கும் வாய்ப்பை நமக்கு அளிப்பதற்காகத்தான் பரமாத்மா சிவன் பூமிக்கு வந்திருக்கிறார். இது கனவல்ல, இது அருள் வாக்கு. கவலையற்ற தந்தையின் குழந்தைகளாகிய நாம் இதனை நமது பிறப்புரிமையாக பெற முடியும். இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவரை போல நாமும் ஆக வேண்டும். இதுதான் ராஜயோகம். பூகோள மாற்றத்திற்கு ஆதாரமான தூய்மையான வழி இதுதான். மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும்.